ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மூலம் வீட்டிலேருந்தே ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். இந்த கோர்ஸை பார்த்து பயனடையலாம். இந்த கோர்ஸ் பேர் வந்து 51 ஹவர்ஸ் மாஸ்டர் ஹிந்தி இன் தமிழ். 51 மணி நேரத்துக்கு வந்து ஹிந்தி நடத்தியிருப்பாங்க. ஃபுல் வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே ஃபுல்லி அவைலபிளாக இருக்கும், ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இட்ஸ் லார்ஜஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அவைலபிளாக இருக்குது. இதில் பெரிய கொஸ்டின் பெஸ்ட் டேக் வாங்கியிருக்கு. 715 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 81 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1 to 5 வந்து 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஆவரேஜாக. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க அப்படின்னா, இந்த கோர்ஸோட முடிவில் நம்ம வந்து ஹிந்தியில் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம வந்து கற்றுக்குவோம். இந்தியாவில் 50 கோடி பேர் ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டால் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தியில் சரளமாக பேசவும் எழுதவும் முடியும் இந்த கோர்ஸில். அப்புறம் ஹெச்டி குவாலிட்டியில் தான் எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் டிவியில் கூட வச்சு பார்த்துக்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹெசிடேஷன் இல்லாமல் போகலாம். பிஸ்னஸ் பீப்புள் வந்து அங்கே ஈஸியாக போய் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 227 லெக்சர்ஸ் இருக்குது, 51 ஹவர்ஸ்க்கு கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கோர்ஸுக்கு. அப்புறம் ஒரு புதுசாக ஒரு மொழியை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கணும். ஹிந்தி இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்புறம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதுக்கு லார்ஜஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 51 மணி நேரம் இருக்கிறனால. ஸோ தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்க கோர்ஸ்லேயும் இதுதான் பெருசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹிந்தியில் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா உட்காந்து படித்து பார்த்துக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி மேம்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீட்பேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. கோர்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர்வியூ மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு 2 பேராவில். ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 720 பிக்சல்ஸில் இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் டிவி அதில் வேணால் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் கான்டென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கோர்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் ஹிந்தியில், தமிழில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஹிந்தியில் இருக்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி எழுத்துக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு செக்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிக்சர்ஸோட லெட்டர் பை லெட்டர் வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, வாக்கியம் அமைத்தல், அதோட பேசிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான வார்த்தைகள், நேரம், திசைகள், இதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் எண்கள், நம்பர்ஸ் வந்து ஹிந்தியில் 1 to 50, 50 to 100, அப்புறம் கால், அரை, முக்கால் இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டென்ஸு, காலம் சொல்லுவாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்லாம் எப்படி சொல்லணும், எப்படி சென்டென்ஸ் அது எப்படி மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மளிகை பொருட்களின் பெயர்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வரும். காமன் வேர்ட்ஸ்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்கிறாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹிந்தி கிராமர் இருக்குது. ஹிந்தி கிராமர் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி தான். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் எடுத்து அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கட்டுரை எழுதுதல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹிந்தி கதைகள், ஹிந்தியிலே வந்து ஃபுல்லாக கதையெல்லாம் வேர்ட் பை வேர்ட் நடத்துவாங்க. அப்புறம் எதிர்ச்சொல், ஒருமை, பன்மை, பாலினம், உறவுகள், தொழில்களின் பெயர்கள், இதுக்காகவே ஒரு செக்ஷனு. அப்புறம் ஹிந்தி கதைகள் பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் கதைகள். அதுக்கப்புறம் எஸ்ஏஸ் திருப்பியும் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹிந்தி கவிதைகள், போயம்ஸ் எப்படி இருக்கும் ஹிந்தியில் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்க மாட்டோம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஹிந்தி உரையாடல், கான்வர்சேஷன், ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இப்போ காய்கறி கடையில் 2 பேர் பேசுகிற மாதிரி, ஒருத்தன் வழி கேட்குற மாதிரி, ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேர் பேசுகிற மாதிரி, அதெல்லாம் மாதிரிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் இன் ஹிந்தி. லெட்டர் ரைட்டிங் பார்த்திங்கன்னா லீவ் லெட்டர், அப்புறம் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், லெட்டர் டு ஃப்ரெண்டு, நண்பனுக்கு கடிதம், வேலை வேண்டி மனு போடுதல், விடுமுறை கடிதம், இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் கிராமர் கண்டினியூஷன் பார்க்கலாம். கிராமர் கண்டினியூஷனில் வந்து முக்கியமான கிராமர் பார்ட்ஸ்லாம் கவர் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஹிந்தி, அதோட கண்டினியூஷன், சில வேர்ட்ஸ்னு கொஞ்சம் வேர்ட்ஸ் எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் நீதி கதைகள், மாரல் ஸ்டோரிஸில் வந்து ஹிந்தியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ராமாயணா ஸ்டோரிஸ்னால் ராமாயணத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரிஸ், அந்த ராமாயண கதைகளும் வரும், ராமர், சீதை, அந்த கதைகள். அப்புறம் ஹிந்தி கதைகள், நார்மல் கதைகள் ஒரு 3.
அதுக்கப்புறம் வந்து முக்கியமான சொற்கள்லாம் வந்து எப்படி உபயோகப்படுத்துறது, அது என்னென்ன மீனிங் இருக்குது, என்னென்ன தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி இலக்கியம் சொல்கிறாங்க. ஹிந்தி லிட்ரேச்சர், தமிழில் லிட்ரேச்சர் இருக்க மாதிரி ஹிந்தியில் லிட்ரேச்சர் இருக்குது. அப்புறம் ஒன் வேர்ட் வித் மல்டிபிள் மீனிங்ஸ், ஒரு வார்த்தை தான் இருக்கும், பட் ஆனால் அந்த வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும். அது மாதிரி ஹிந்தியில் இருக்கிற வார்த்தைகள் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஹிந்தி கதைகள், இன்னும் கொஞ்சம் ஒரு கதைகள் இருக்குது. ஸோ கதைகள் மூலமாக ஹிந்தி படிக்கிறது அது. அப்புறம் கட்டுரைகள், ஒரு 1 பேரா 2 பேரா மாதிரி சின்ன கட்டுரைகள் இருக்குது. அப்புறம் கவிதைகள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹிந்தி கவிஞர்கள்லாம் வந்து எப்படி கவிதை எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் கிரேட் லீடர்ஸ். அப்புறம் கடிதம் எழுதுதல் கண்டினியூஷன், அப்பாவுக்கு கடிதம், அம்மாவுக்கு கடிதம், பிரதருக்கு, டீச்சருக்கு, இது மாதிரி வரும். அப்புறம் உரையாடல் பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன், 2 பேர் சிச்சுவேஷன் கொடுத்து இப்போது பேசுகிறது. அப்புறம் உரைநடை பார்த்திங்கன்னா ப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் ஹிந்தி கவிதைகள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், அதை பார்க்கலாம், பாகம் 3ன்னு சொல்லி. அப்புறம் ஹிந்தி ட்ராமா, ஹிந்தியில் எப்படி ட்ராமாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து கட்டுரை எழுதுதல். இதில் வந்து ஒரு டாபிக் கொடுத்து கட்டுரை நம்ம எழுதணும், அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி டு தமிழ் அண்ட் தமிழ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் 2மே இருக்கும். அப்புறம் காலங்களின் ஒப்பீடு, டென்சஸில் வந்து நம்ம மேலே டென்சஸ் பார்த்தோம், அது வந்து இப்போ கம்பேர் பண்ணியிருப்பாங்க டேப்ல காலம் போட்டு. அப்புறம் கதை மொழிபெயர்ப்பு, அப்புறம் கட்டுரை மொழிபெயர்ப்பு எல்லாம் கீழே வரும். அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ் கீழே இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ்னால் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அடுத்தது கோர்ஸ் கான்டென்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செக்ஷன் வைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு எல்லா டாப்பிக்குமே இதில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே என்னென்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கும். அது எவ்வளோ லெக்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ நிமிஷம் ஓடுது, எத்தனை மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் பேரலாக பார்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி கோர்ஸ் அப்படிங்கிறனால ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கே 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் வேகமாக காமிக்கிறேன். ஸோ இதில் சில கோர்சஸ் ப்ரிவியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் உள்ளே போய் எப்படி சாம்பிள் கிளாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ மேலே பார்த்தா அதே தான். ஸோ இது கொஞ்சம் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டரோட பயோடேட்டா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, 4.6 ரேட்டிங், எத்தனை பேர் 5 out of 5 கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துக்கலாம். அண்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தோட வரும். மோர் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது தாண்டி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, எல்லாமே வரும். அந்த பேஜ் பார்த்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீட்பேக்ஸ் வரும். ஸோ அப்புறம் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட ப்ரைஸ் இருக்குது. கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1280 கொடுத்துருக்காங்க. இது இதுதான் ஆக்சுவலாக மினிமம் ப்ரைஸ் செட் பண்ண முடியும் உடுமியில், இன்ஸ்ட்ரக்டரால் செட் பண்ண முடிகிறது. இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1280 சொல்கிறாங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்ளை கூப்பன்னு சொல்லி கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கரண்ட்டு மாதம் பாருங்கள், இந்த மாதம் என்ன மாதம் பாருங்கள், அப்போ இந்த வருஷம் பாருங்கள். ஸோ ஏப்ரல் அப்படின்னா ஏப்ரல் 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. மே மாதம்னா மே 2021 கொடுக்கணும், ஜூன்னா ஜூன் 2021 கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா 23% டிஸ்கவுண்ட் வரும், 300 ருபீஸ் லெஸ்ஸாக கிடைக்கும், 990 ரூபாய்க்கு கிடைக்கும், 990 ருபீஸ்க்கே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ப்ரைஸ் இப்போ சேஞ்ச் ஆச்சு. இப்போது பை நவ் பட்டன் கொடுங்க. பை நவ் பட்டன் கொடுத்துட்டு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நேம் வந்து உங்கள் நேம் கொடுத்துருங்க, இமெயில் ஐடி வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஜிமெயில், ஃபேஸ்புக் கொடுத்த பாஸ்வேர்டெலாம் கொடுக்க வேணாம், புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சைன் அப் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பேமெண்ட் பேஜ் வரும், அங்கே பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.